Hi, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Codechefல Starters 56ங்கிற கான்டெஸ்ட்டில் இருக்கிற பைனரி சப்ஸ்டியூஷன்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் பற்றி. இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க இன்புட் அப்படின்னா 3 4 1 1 0 0. ஸோ மொத்தம் 3 டெஸ்ட் கேஸ். ஃபஸ்ட் டெஸ்ட் கேஸ் 4 1 1 0 0. செகண்ட் டெஸ்ட் கேஸ் என்னென்னா 1 and 1. தேர்ட் டெஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா 5 1 1 1 2 3 zeros. இப்படி 3 இன்புட் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் சாம்பிள் கேஸ், செகண்ட் அண்ட் தேர்ட் சாம்பிள் கேஸ். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் லைனில் எல்லாத்துலேயுமே இருக்கிறது என்னென்னா என்னங்கிறது என்னென்னா கீழே வரப்போகிற அரேயோட லென்த். கீழே இருக்கிறது அரே ஆஃப் லென்த் n. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த இன்புட் பார்க்கலாம் அப்படின்னா செகண்ட் இன்புட். ஏன்னா அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. 1 and 1. கொஸ்டினில் என்ன அப்படின்னா ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. அந்த அரேயில் இருக்கிற வேல்யூஸில் ஏதோ ஒரு சப் அரே எடுத்துக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி சப் அரேங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த அரே. ஸோ அந்த மாதிரி ஒரு சப் அரே எடுத்துக்கிட்டு அந்த சப் அரேயில் நம்பர் ஆஃப் ஒன்ஸும் நம்பர் ஆஃப் ஜீரோஸும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதில் என்ன கொடுத்துருக்குன்னா நம்பர் ஆஃப் செட் பிட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் அன்செட் பிட்ஸ். செட் பிட்ஸ்னால் 1, அன்செட் பிட்ஸ்னால் 0. ஸோ அந்த மாதிரி ஒரு சப் அரே எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற வேல்யூஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இந்த அரேயோட லென்த்தை குறைக்கணும். இதுதான் நம்மளோட மெயின் மோட்டிவ். ஸோ 1 and 1 கொடுத்துருக்கும் போது இந்த 1ங்கிறதுல ஒரு சப் அரே கண்டுபிடிக்கணும். எங்கள் ஜீரோஸும் ஒன்ஸும் சேம் நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளால் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கேஸில், அதாவது ஒரு அரேயில் ஒன்ஸ் மட்டும் இருக்குது இல்லைனா ஜீரோஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா அதை நம்மளால் குறைக்கவே முடியாது. இப்போ அவுட்புட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுதான் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர்ஸ். ஆனால் இதை எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு மொத்தம் 2 எழுத சொல்லியிருக்காங்க. M and Kன்னு ஃபஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ங்கிறது என்னென்னா எவ்வளோ குட்டியாக அந்த அரேவை மாற்ற முடியும் அப்படிங்கிறது. அது என்னென்னு எழுதணும் அப்படின்னா n, லென்த் ஆஃப் த அரேவையே எழுதிடணும். ஏன்னா இங்கே ஒரு 4 1s இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதில் ஜீரோஸே இருக்காது. அப்படிங்கும்போது அந்த லென்த்தை அப்படியே தான் வச்சுக்க முடியும், நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ n அப்படியே இருக்கும். கேங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ரெக்வயர்ட் டு, அது எத்தனை ஸ்டெப் ரெக்வயர் ஆகுது இந்த n அரேங்கிற இந்த அரேவை n-ஆக மாற்றுறதுக்கு, n லென்த்துக்கு மாற்றுறதுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் கே. ஸோ கே இங்கே வந்துட்டு நம்ம எந்த ரிடக்ஷன்ஸுமே பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால கேவோட வேல்யூ 0. ஓகேவா? ஸோ இங்கே லென்த் ஆஃப் த அரே என்ன 1, 0 தான் ஆன்சர். ஸோ 1 and 0. இங்கே கே 0வாக மட்டும் இல்லை அப்படின்னா 0 தவிர்த்து எது இருந்தாலும் அதுக்கு அத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? இங்கே 1 கொடுத்துருந்தா 1 லைன் பிரிண்ட் பண்ணணும், 2 கொடுத்துருந்தா 2 லைன்ஸ் பிரிண்ட் பண்ணணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் அடுத்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு போவோம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் செட் பிட்ஸ் நம்பர் ஆஃப் அன்செட் பிட்ஸ் ஈக்குவலாக இருக்கணுன்றது தான் மெயின் கண்டிஷன் நமக்கு தெரிஞ்சுது. இங்கே நம்பர் ஆஃப் ஒன்ஸும் நம்பர் ஆஃப் ஜீரோஸும் ஈக்குவலாக இருக்குது. அப்படி ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்டெப் பண்ணால் போகும். இப்போ ஒரு 0 ஒரு 1 எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம 0 மட்டும் அங்கே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 1 ஒரு 0வை எடுத்துகிட்டு ஒரு 0வை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டெப் தான் யூஸ் பண்ண போகிறோம். வரப்போகிற ஆன்சர் எத்தனை இதாக வரும் அப்படின்னா ஒரே ஒன்று தான் வரும். M and Kவோட வேல்யூ கே ஒரே ஒரு ஸ்டெப் தான். ஏன்னா இது எல்லாத்தையுமே ஒரே ஸ்டெப்லேயே ரெடியூஸ் பண்ணி நம்ம 1 லென்த்துக்கு கொண்டு போகிறோம். அது நார்மலாக எப்பயுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதுதான் அதோட ப்ராசஸ். போதும். அடுத்த லைனில் மொத்தம் 3 வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணும். அது என்னென்னா ஃபஸ்ட் ஒன் சப்பரேயோட பிகினிங், செகண்ட் ஒன் சப்பரேயோட எண்டிங், அண்ட் அடுத்தது பிட் வேல்யூ. பிட் வேல்யூங்கிறது என்னென்னா நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். 1னும் செட் பண்ணலாம், 0னும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிட் இடத்துல உங்கள் இஷ்டம் போல் 0 or 1 நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் 1ன்னு செட் பண்ணிக்கிறேன். பிகினிங் அண்ட் எண்டிங் என்ன, இங்கே ஃபுல் அரே நான் எடுக்கிறேன். நீங்கள் அரேயோட இண்டெக்ஸ் படி 0லேருந்து n-1ன்னு எழுதக்கூடாது, 1லேருந்து n வரைக்கும். இது ஃபஸ்ட் ஒன், இது செகண்ட், தேர்ட், ஃபோர்த், அப்படி தான் நம்ம நார்மலாக கவுண்ட் பண்ணுவோம். ஸோ 1லேருந்து n வரைக்கும் எழுதணும். ஸோ பிகினிங் ஆஃப் த சப்பரே வந்துட்டு 1, எண்டிங் ஆஃப் சப்பரே n. ஸோ பிட் வந்துட்டு 0 or 1 உங்கள் இஷ்டம். ஸோ இதுதான் வந்துட்டு ஈக்குவலாக இருந்தால். இது அன்ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் மெயின் பாயிண்ட். இங்கே முதல்ல செக் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்துட்டு 2 இருக்குது, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்துட்டு 3 இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 2 டைம்ஸ் நம்மளால் ஈக்குவேட் பண்ண முடியும்.
அதாவது இது 1 and 0 கம்பைன் பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணலாம். அதாவது இங்கே பண்ண மாதிரியே இதை ஒரு ஸ்டெப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், இது செகண்ட் ஸ்டெப் மாதிரி வரும். ஸோ நார்மலாக இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 3, நம்பர் ஆஃப் ஒன்ஸ் 2, ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு வரப்போகிற ஆன்சர் 1. அப்போ கேவோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா இந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ ப்ளஸ் 1ஆக இருக்கும். ஸோ இந்த கேஸில் எம் அண்ட் கேவோட வேல்யூ என்னவாக இருக்கும்? எம் எப்பயுமே 1 தான், என்ன பண்ணாலும் சரி அதோட வேல்யூ 1 தான். ஓகேவா? ஸோ இங்கே கே எத்தனை டைம் பண்ண போகிறோம்? 2 டைம்ஸ். ஏன்னா டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் 1, டிஃப்ரென்ஸ் 1 ப்ளஸ் 1 பண்ண போகிறோம். ஸோ 1 and 2 பிரிண்ட் பண்ண போகிறோம். கீழே அப்போ எத்தனை லைன்ஸ் வரணும்? 2 லைன், ஒவ்வொரு லைன்லேயும் 3 வேல்யூஸ் வரணும். இதுதான் நம்மளோட கண்டிஷன். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் இதில் இது வந்துட்டு நம்ம நார்மலாக பார்த்தவொடனே சொல்லிடலாம், இந்த 4ஐயும் நம்ம கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது நம்ம நடக்க வைக்க முடியாது. ஸோ இதை ப்ரோக்ராமில் நம்ம பண்ணும்போது என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு வேல்யூவாக எடுக்கணும். பக்கத்தில் இருக்க வேல்யூ எப்போ சேஞ்ச் ஆகுதோ, பிட்ஸ் எப்போ சேஞ்ச் ஆகுதோ, ஏன்னா 1 and 1 இருக்கும்போது பிட்ஸ் சேஞ்ச் ஆகலை, ஸோ விட்டுடலாம். அடுத்து 1 and 0 வரும்போது பிட்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த சப்பரேவை தான் நம்ம முதல்ல எடுக்க போகிறோம். இந்த 1 and 0ங்கிற சப்பரேவை எடுக்க போகிறோம். அப்போ அதில் என்ன பண்ணலாம்? அதோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எவ்வளோ? நான் சொன்ன மாதிரி 1 2 3 4 5 தான் எடுக்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 2, எண்டிங் இண்டெக்ஸ் அந்த சப்பரேவோடது 3. என்னவா மாற்ற போகிறோம்? நான் 1 or 0வாக மாற்றலான்னு இதுக்கெல்லாம் சொன்னேன். ஆனால் இங்கே எப்படி மாற்றணும் அப்படின்னா எது கம்மியான கவுண்டில் இருக்கோ அதை தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே 0 வந்து 3 இருக்குது, 1 வந்து 2 இருக்குது. ஸோ 0 தான் ஜாஸ்தியான வேல்யூ அமௌண்ட்டில் இருக்குது, 1 வந்துட்டு கவுண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே 1ங்கிறது தான் நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இங்கே 1 இருக்கும், 1 அப்படியே இருக்கும், அந்த 0வும் அப்படியே இருக்கும். இந்த 1 0க்கு பதிலாக நம்ம என்ன ஆல்டர்னேட்டிவ் சூஸ் பண்ண போகிறோம்? இந்த 1ஐ தான் அங்கே சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி இருக்கும் அதோட வேல்யூ. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 1 1 0 0ங்கிறத டோட்டலாக இப்போ பார்த்தோம்னா இந்த கண்டிஷனுக்கு வந்துருச்சா? ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுச்சு. நம்பர் ஆஃப் ஒன்ஸும் நம்பர் ஆஃப் ஜீரோஸும் ஈக்குவல் ஆகிடுச்சு. கரெக்டாக? நம்பர் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ரெண்டும் ஈக்குவல் ஆனால் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? 1 n 1ங்கிறது தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 1, எண்டிங் இண்டெக்ஸ் இங்கே என்ன மொத்தமாக எடுக்கும்போது 1 2 3 4 இப்போ ரெடியூஸ் ஆகிடுச்சாரே. ஸோ 4 தான் இருக்குது. ஸோ 4 and 1ஆக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 1 4 1. ஸோ இதுதான் இதோட அவுட்புட்.